सीतापदे सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमणि की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் துருவ சரித்திரத்தை பார்த்தோம். இந்த துருவ சரித்திரம் நீங்கள் தமிழில் அர்த்தம் மட்டும் படித்தாலும் பரவாயில்ல, இல்லை வெறும் ஸ்லோகம் மட்டும் படித்தாலும் சந்தோஷம்தான். எப்படி படித்தாலும் இது அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியது. அனுபவபூர்வமாக சொல்கிறேன், ரொம்ப 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 ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது, ரொம்ப நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த துருவ சரித்திரம். நான் அதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், வெறும் ஸ்லோக வடிவமாக நீங்கள் பாராயணம் பண்ணாலும் சந்தோஷம், இல்லைன்னா அர்த்தத்தை மட்டும் படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம், இல்லை ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அப்படி படிக்கிறதாலும் படிக்கலாம். மொத்தம் 5 அத்தியாயம்தான் இந்த துருவ சரித்திரம். ஆனால் ரொம்ப 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 விசேஷம், எல்லையற்ற பலன்களை கொடுக்கக்கூடியது. பணவரவு உண்டாகும், தனம், அதே சமயத்தில் நல்ல புகழ் உண்டாகும். சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்கிற மாதிரி நம்ம போகிற இடம்லாம் நம்மளுக்கு மதிப்பு உண்டாகும், நல்ல புகழ் உண்டாகும். அதே சமயத்தில் யசஸ்யம், ஆயுஷ்யம், தீர்க்காயுஷு கொடுக்கும். குடும்பத்தில் சௌமனஸ்யம், குடும்பத்தில் ஒற்றுமைகள் உண்டாகும். அதே சமயத்தில் திரவியம், நல்ல பணவரவு உண்டாகும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இதெல்லாம் பொய் கிடையாது. இதெல்லாம் எவ்வளோ பேருக்கு இந்த துருவ சரித்திரம் மட்டும் படித்து நடந்த நிறைய விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ பேருக்கு நடந்திருக்கு. இப்போ எனக்கே சில அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு, அது நம்ம சொன்னால் தற்பெருமை ஆகிடும், இருந்தாலும் வேணாம். சரி, அதனால் இது துருவ சரித்திரத்தை நாடகமாக எழுதியிருக்காங்க. எத்தனையோ பேர் இதெல்லாம் நாடகம்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த துருவ சரித்திரம் மட்டும் படித்தாலே எவ்வளோ பேருக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கு. ஆனால் அந்த துருவ சரித்திரம் மட்டும் போதும். அதாவது பாகவதம் பூரா படிக்க முடியாதவங்க, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நன்மைகள் ஏற்படணும் அப்படின்னா ஒரு சங்கல்பம் வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் படிக்கலாம். காலையில் சாயங்காலம் 2 வேளை படிக்கலாம். 5 அத்தியாயம் தானே, காலைல ஒரு ஆவர்த்தி, சாயங்காலம் ஒரு ஆவர்த்தி அப்படியே பண்ணோம்னா போதும். அதாவது சுலபமாக பெரிய பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய அல்ப பிரயாச, ஆனால் எல்லையற்ற பலன். அதிக பிரயாச பண்ணி அல்ப பலன் கிடைக்கிறத காட்டிலும்
நாம் லோகத்தில் உழைச்சி கஷ்டப்பட்டு எதெல்லாம் நம்ம அடையணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் அதிக பிரயாசையோடு அற்ப பலன்களை அடைகிறோம். ஆனால் அல்ப பிரயாச காலையில் ஒரு 5 அத்தியாயம் தானே, ஒரு ஆவர்த்தி ஒரு பாராயணம் பண்ணிட்டோம்னா, அப்படியே சாயங்காலம் ஒரு பாராயணம், பாகவதம் பூரா படிக்க வேண்டாம், இந்த துருவ சரித்திரத்தை மட்டும் படித்து பாருங்கள். உங்களுக்கு நம்மளுடைய தரித்திரங்கள்லாம் ஒழியும், மனசில் நிம்மதி ஏற்படும். அப்படி ஒரு எப்படி சொல்கிறது, இது நம்மளுடைய தபச கூட்டம். நிறைய விஷயம் இருக்குது இதில், துருவ சரித்திரத்துக்கு. இதுலேயே பல்ஸ்ருதிலேயே போட்டிருக்கு. பல்ஸ்ருதி மட்டும் இல்லை, நீங்கள் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஒரு மனசு நிம்மதி கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த துருவ சரித்திரத்தை மட்டும் பாராயணம் பண்ணால் போதும். அப்போது பாகவதம் பூரா படிக்கிறதுனாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கணும், பல நன்மைகள் ஏற்படணும், ஸ்ரேயஸ் ஏற்படணும்னா இந்த துருவ சரித்திரத்தை மட்டும் நீங்கள் பாராயணம் பண்ணி பாருங்கள். 5 அத்தியாயம்தான், ரொம்பலாம் கிடையாது. ரொம்ப சிரமப்பட வேணாம். காலையில் சாயங்காலம், காலையில் ஒரு ஆவர்த்தி, சாயங்காலம் ஒரு ஆவர்த்தி, ஒரு நாளைக்கு 2 தடவை இந்த துருவ சரித்திரத்தை மட்டும் தொடர்ந்து படிச்சுன்னு வாங்க. ஏதோ ஒரு தடவை படிச்சுட்டு 2 தடவை படிச்சுட்டு எனக்கு எதுவும் பெருசாக பலன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. அது நம்ம தொடர்ந்து பாராயணம் பண்ண தான் அதனுடைய பலன் அப்பா அனல்ப பலன், எல்லையற்ற பலன்களை கொடுக்க நம்ம உணர முடியும். இது அப்படிப்பட்ட சாணித்தியம் நிறைஞ்ச ஒரு சரித்திரம், துருவ சரித்திரம். ரொம்ப ரொம்ப விசேஷம். இது என்னென்னா 5 அத்தியாயம். இப்போ பிரகலாத் சரித்திரம்லாம் 10 அத்தியாயம் 5 அத்தியாயம் படிக்கணும். இது ரொம்ப 5 அத்தியாயம், ஆனால் ரொம்ப சக்தி உள்ளது இந்த சரித்திரம். ஏன்னா 12 ஸ்கந்தங்களுடைய சாரமாக 12 அக்ஷரங்கள் கொண்ட துவாதசாட்சரி மந்திரம் இதில் தான் இருக்குது. 12 ஸ்லோகங்களால் துருவன் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறார். இந்த 12 ஸ்கந்தத்தினுடைய சாரமாக இருக்கிறது இந்த துருவ சரித்திரம் அப்படின்னு மகான்கள்லாம் சொல்லுவாங்க. அதனால் இதை நீங்கள், நமக்கு ஏதாவது ஒரு பலன் ஏற்படணும், வீட்டில் பிரச்சனைகள் இருந்தால் பிரச்சனை நீங்கணும், நம்மளுக்கு ஏதாவது ஒரு பலன் பெருசாக ஏற்படணும்னா நீங்கள் சங்கல்பிச்சுட்டு இந்த துருவ சரித்திரத்தை படித்து பாருங்கள். கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக இதில் சொல்லக்கூடிய பலன்கள் அத்தனையும் கிடைக்கும். குடும்பத்தில் ஒட்டும் உண்டாகும், மனசு நிம்மதி கிடைக்கும், நல்ல பண வரவு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இந்த துருவ சரித்திரம் அவ்வளோ விசேஷம். அதுதான் சொல்கிறேன், நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் இந்த பணத்தை சம்பாதிக்கணும், இதெல்லாம் இது அதாவது எப்படின்னா எப்படியாவது கிடைக்கும். அது யார் மூலமாவது கிடைக்கும், நம்ம கிடைக்க வேண்டியது. நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். இது ஒரு பெரிய மிராக்கிள் பண்ணிட்டோம். இது நான் ஒரு உதாரணம் சொன்னால் புரியும். நான் என்னென்னா, எனக்கு வாமன அவதாரம் ரொம்ப பிடிக்கும். வாமன அவதாரம் ஏன் ரொம்ப பிடிக்குன்னா, அதில் திரிவிக்ரம அவதாரம் எடுக்கும்போது பகவான் பிரம்மாண்டகாரமாக தன் சரீரத்தை பெருக்குவார். அதில் பல வஸ்துக்களை தன்னுடைய தேகத்தில் காட்டுவார் பகவான். 3 லோகத்தையும் வியாபிச்சிருக்கிற பகவான். அப்போது அந்த வாமன அவதாரம்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் அதை தொடர்ந்து படிப்பேன். எனக்கு ரொம்ப பண கஷ்டம். அப்போது பண கஷ்டம் இருக்கிறது போது எனக்கு என்ன பண்ணுன்னா, எனக்கு சொல்ல முடியாது, நினச்சி கூட பார்க்கல. ஆனால் பார்த்தா இதில் என்ன பலஸ்ருதி போட்டிருக்குன்னு பார்த்தா, வாமனாவதாரம் படித்தா என்ன பலன் போடுறது பார்த்தா, தேவகாரியம், பித்ருகாரியம், மனுஷ காரியத்தின் போது இதை படித்தா அவை எல்லாம் சபலமாகும், அது பூர்த்தியாகும், அப்படி தான் பலன் போட்டிருக்கு. பெருசாக ஒன்றும் பலன் போடல. இது வாமனாவதார சரித்திரத்துக்கு பார்த்தா பலஸ்ருதி இல்லை. ஆனால் முடியும் போது பலஸ்ருதி சொல்லுவாங்க இல்லையா, அதாவது என்னென்னா இந்த சரித்திரத்தை படித்தா அந்த பலன் கிடைக்குன்னு. அதில் ஒன்றும் பலன் போடல. தேவகாரியம், மனுஷ காரியம், பித்ருகாரியம் நடக்கும்போது இந்த சரித்திரத்தை படித்தா அந்த காரியங்கள்லாம் தேவகடன், பித்ருகடன், ரிஷிகடன் எல்லாமே அடையும், மனுஷ கடன் எல்லாமே அடையும். அதெல்லாம் அந்த கடன்லாம் அடைகிற மாதிரி இந்த சரித்திரம் என்னென்னா அந்த காரியங்களை சபலமாக்கும். அந்த காரியம் தேவகடன், மனுஷகடன், பித்ருகடன் இந்த காரியம் நடக்கும்பொழுது இந்த சரித்திரத்தை படித்தா எல்லையற்ற பலனை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அவ்வளோதான், சிம்பிளாக தான் பலஸ்ருதி சொல்லியிருக்கு. ஆனால் இந்த சரித்திரத்தை
எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால திருப்பி திருப்பி நான் படிச்சுன்னு இருந்தேன். அது ஒரு 5 அத்தியாயம் இருக்குன்னு நினைக்கிறேன், வாமன அவதாரம். படித்ததுனால எனக்கு 2 இடத்துல நான் எதிர்பார்க்கல. வீடு தேடி வந்து எனக்கு அப்படியாப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது லாபம் எனக்கு கிடைச்சிது. 2 இடத்துல கிடைச்சிது அந்த லாபம். என்னடா இது, நம்ம வீடு தேடி வந்து அந்த லாபத்தை நமக்கு கிடைக்க வேண்டிய லாபம் இப்படி கிடைக்குது. நம்ம இப்போ பைசாவுக்கு ரொம்ப கஷ்டப்படும் போது சரி இந்த பாகவதம் படிக்கலாம்னு சொல்லிட்டு நான் எனக்கு பிடிச்ச கட்டத்தை படிக்கலாம் அப்படின்றதுனால நான் நம்ம வாமன அவதாரத்தை படித்தேன். அந்த வாமனோட 5 அத்தியாயம் நினைக்கிறேன், அதை படித்தேன். இது இப்போ நடந்ததில்லை, இது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அப்போ படித்த உடனே யாரோ ஒருத்தர் வந்தாங்க, திடீர்னு எனக்கு ஒரு லாபத்தை கொடுத்தார்கள். அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்தது, 2 இடத்துல வந்தாங்க. என்னடா அது இப்படிலாம் கூட தேடி வருமா, இதுதான் அதிசயம். அப்படின்னா இப்போ துருவச்சரித்திரத்தை படித்தா நம்ம செல்வம் நம்ம நகர்ந்தா தானே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எங்கேயாவது கை வச்சா தானே கஞ்சி, அப்படி எங்கன்னா கஷ்டப்பட்டால் தானே பணம் கிடைக்கும். அதே எப்படி துருவச்சரித்திரத்தை படிச்சுருந்தால் பணம் கிடைச்சிடுமா, ஒரு புஸ்தகத்தை படித்தா பணம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையிலே எனக்கு கிடைச்சது அதுக்காக சொல்கிறேன். நான் வீட்டில் உட்காந்து பாகவதம் படித்தேன், அந்த வாமன அவதார சரித்திரத்தை படித்தேன், கை மேலே பலன் கிடச்சிது. நான் ஒரே நாளில் கிடைக்கல, நான் ஒரு 5-6 நாள் நான் தொடர்ந்து படித்தேன். இந்த வாமன அவதார சரித்திரத்தை மட்டும் திருப்பி படிச்சுனே இருந்தேன். அதை படித்த உடனே அதுக்கு எனக்கு கை மேலே பலன் கிடைச்சிது. ஒரு லாபம் என்னை தேடி வந்தது. 2 பேர் மூலமாக எனக்கு லாபம் தேடி வந்தது. இதுதான் ஆச்சரியம். என்னடா இது, நம்ம பாகவதம் பூரா படிக்கலை, இந்த வாமனோதர் சரித்திரம் தான் படித்தேன். இந்த வாமனோதரத்து பலன் பார்த்தா பெருசாக ஒன்றும் போடல. எனக்கு என்னென்னா வாமனோதரம் ரொம்ப பிடிக்கும், அதனால் படித்தேன். இது பலனை எதிர்பார்த்துலாம் படிக்கலை. வாமனோதரம்னா ரொம்ப பிடிக்கும். திரிவிக்ரமாவதாரம் பிரம்மாண்டகாரமாக எடுத்துக்காரு, அதில் விஸ்வரூபம், அதில் வர்ணனை சூப்பராக இருக்கும், அதுக்காக நான் படிப்பேன். அப்படி படித்து பார்த்தா கடைசியில் நம்மளுக்கு பெரிய பெரிய லாபம்லாம் தேடி வருது. ஆச்சரியப்பட்டேன். ஆஹா, இந்த சரித்திரத்துக்கு இவ்வளோ மகிமையா. இதில் பார்த்தா இதில் பார்த்தா பலன்கள் பார்த்தா பெருசாக பலன்கள் சொல்லலை. இதில் தேவகடன் தேவகாரியம், மனுஷ காரியம், இவைகள்லாம் தெய்வ காரியம்லாம் நடக்கிற இடத்துல இந்த வாமனோதர் சரித்திரத்தை படித்தா அந்த காரியம் சபலமாகும் அப்படின்னு தான் போட்டிருக்கு. பெருசாக ஒன்றும் போடல பலன். ஆனால் அந்த சரித்திரத்தை படித்து பெரிய பெரிய லாபம் கிடைக்குதுன்னா நினச்சி கூட பார்க்க முடியாது. இது நடந்து 10 வருஷம் இருக்கும். ஏன் சொல்ல வரேன்னா, இது வாமன அவதாரத்துக்கு மட்டும் கிடையாது, துருவச்சரித்திரத்தில் எனக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. அவங்களுக்கு அது பலன் கிடைக்கும் போது நீங்களே உணர்வீங்க, அவ்வளோதான். இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. துருவச்சரித்திரத்தை படித்தா என்ன பலன்றது நான் எனக்கு கிடைச்சதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா, எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லையா. ஆனால் நீங்களே அதை படித்தா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க, இதுக்கு என்ன பலன்றதை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க, கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. ஆஹா, துருவச்சரித்திரம் படித்தா இவ்வளோ பலன்கள் இருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதுலேயே அந்த பலன்கள்லாம் சொல்லியிருக்கு. பலன்களே பெருசாக சொல்லாத வாமனோதரத்துக்கு அதை படித்தே எனக்கு எத்தனையோ பெரிய பலன் கிடச்சிது. நினச்சி கூட பார்க்க முடியல. பெருசாக பலன்களை பற்றி பெருசாக சொல்லலை வாமனோதரம் முடியல. ஆனால் அதை படித்து எனக்கு பெரிய நினச்சி கூட பார்க்காத ஒரு மிராக்கள் நடந்தது. அதனால் இதெல்லாம் மகான்கள் நமக்கெல்லாம் நன்மைக்காக எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காமல் இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்க. அதாவது நாம் ஒரு நோய் தீர்க்கிறதுக்காக டாக்டர்களை பணத்தை கொட்டி கொடுக்குறோம். ஒரு நோய் தீர்க்கிறதுக்காக ஓடுறோம், லட்சமாக செலவு பண்ணுறோம். ஆனால் அந்த காலத்திலலாம் ஒரு இஞ்சி கஷாயம் வச்சு கொடுப்பாங்க, சிம்பிளாக பார்த்தா நோய் குணமாயிடும். ஆனால் அதுக்கு பார்த்தா யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு, பல டெஸ்ட்டுகள் எடுத்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் காசை பிடுங்கி லட்சக்கணக்கில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொட்டுறாங்க. ஆனால் ஒரு சிம்பிளாக ஒரு இஞ்சி கஷாயத்தில் திப்பிலியில் முடிய வேண்டிய விஷயத்த
அது மாதிரி பெருசாகிறாங்களே இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தா அப்படி லட்சமாக செலவு பண்ணுறாங்க. ஏன்னா பயத்தினால இதெல்லாம் நம்பினா கை வைத்தியம் நம்பினா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு இந்த அலட்சியப்படுத்துறதால தெரில. ஆனால் அந்த காலத்திலலாம் சிம்பிளாக ஒரு வைத்தியம் உடைய அம்மியில் அரைப்பாங்க, ஏதோ ஒன்று அடி மிளகு சீரகம் ஏதோ ஒன்று போட்டு இது பண்ணி ஒரு கஷாயம் வச்சு கொடுத்தாங்கன்னா உடனே நோய் சரியாக போடும். ஆனால் அதை பெருசாக யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் டாக்டர்களுக்கு போனால் அதை விட அந்த டாக்டர்களுக்கு போனால் பணம் செலவானாலும் அங்கே தான் நல்லாகும், இங்கே தான் நல்லாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணுறோம் இல்லையா. அது மாதிரி தான் நம்ம பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு என்னென்னமோ கடினமான சாதனைகள், அதிகமான சிரமங்கள் படுறோம். தீர்த்த யாத்திரை, க்ஷேத்திர யாத்திரை, பாத யாத்திரைன்னு எங்கேயோ போகிறோம். பணத்தை நிறைய செலவு பண்ணுன்னு தீர்த்த யாத்திரை போகிறோம் இல்லையா. பல விதமான பரிகாரங்கள் பண்ணுறோம். இல்லை மொத்தம் பணத்தை செலவு பண்ணால் பிரச்சனை தீர்ந்துடும் நம்ம நினச்சி பணத்தை எந்தெந்த விதத்துலேயும் செலவு பண்ணுறோம். ஆனால் 10 பைசா செலவு இல்லாமல் இந்த துருவ சரித்திரத்தை படித்து பாருங்கள், உங்கள் பிரச்சனை மொத்தமே சால்வ் ஆகும். ஆனால் ஒரு தடவை படிச்சுட்டு 2 தடவை படிச்சுட்டு பலன் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. பிரச்சனை தீர்ற வரைக்கும் படிச்சுனே இருங்க. துருவ சரித்திரத்தை 1 மட்டும் படித்தாலே போதும். 5 அத்தியாயம்தான். அப்போது அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இப்போ நாம சொன்னால் பலன் இல்லையா அப்படின்னா, நாம சொன்னால் பலன் இருக்குது. நாம என்னென்னா நிறைய ஆவர்த்தி பண்ண முடியாது. இப்போ அகண்டமாக நாம வைக்கணும், காலைல 6 to சாயங்காலம் 6 வரைக்கும் நாம சொல்லணும் அப்படின்னா முடியாது, யாராலையும் முடியாது. ஒரு 4-5 பேர் கூட இருந்தால் தான் மாற்றி சொன்னால் தான் முடியும். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். அகண்ட நாம வைக்கிறது வச்சா நல்லது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது ஒரே நாமத்தை சொன்ன நாமத்தை திருப்பி சொல்கிறேன்னா சில பேருக்கு போர் அடிக்கும். அதுக்கப்புறம் சில பேர் ரொம்ப நேரம் நாம சொல்ல முடியாது. அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்தளவுக்கு ஸ்டெமினா இருக்காது இல்லையா. ஆனால் இது ரொம்ப சிம்பிள். 5 அத்தியாயம்தான். ஒரு ஆவர்த்தி பண்ணிட்டு காலைல ஒரு ஆவர்த்தி, சாயங்காலம் ஒரு ஆவர்த்தி, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அது மாதிரி டெய்லியும் இந்த துருவச்சரித்திரத்தை மட்டும் படிச்சுடுவாங்களே. அதுதான் சொல்கிறது, அனாயாசேன தத் சர்வம். ஆயாசம் இல்லாமல், இப்போ நாம சங்கீதத்துக்கு ஆயாசம் இருக்கிற மாதிரி இந்த பாகவத பாராயணம் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆயாசம் கிடையாது, அவ்வளோ கஷ்டம் கிடையாது. சுலபமாக ஒரு 5 அத்தியாயம் படிச்சுட்டு நீங்கள் பாடுங்க. நீ நம்புறீங்களோ நம்பலையோ, இப்போ நம்பிக்கையோடு படித்தா தான் அப்படின்னு மனசு இறுக்கத்தோடு படிக்கணும் அவசியம் இல்லை. மனசு பல்ல கடிச்சின்னு படிக்கணும் அவசியம் இல்லை. அது பாடு நீ படிக்கிறனாவே நம்புறதால தான் நீங்கள் படிக்கிறீங்க. இது பெரிய பலன் கொடுக்கணும்னு நம்புறதால தான் நம்ம படிக்கிறோம். அப்போ நீங்கள் ஆவர்த்தி பண்ணே வாங்க. நீங்கள் நம்பிக்கைன்னு தனியாக வைக்க வேண்டியதில்லை, நீங்கள் பாராயணம் பண்ணே வந்தாவே. சில பேர் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அர்த்தம் மட்டும் படிக்கிறது இருந்தாலும் படிக்கலாம், இல்லை ஸ்லோகம் மட்டும் படிக்கிறது இருந்தாலும் படிக்கலாம், இல்லை அர்த்தமும் ஸ்லோகமும் சேர்த்து படித்தாலும் படிக்கலாம். ஏன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் அதிகமாக எடுக்கும். அதை விட பெஸ்ட் என்னென்னா, வெறும் ஸ்லோகத்தை படித்தாலே, அது அர்த்தம் புரியலனா கூட பரவாயில்ல, வெறும் ஸ்லோகத்தை மாத்திரம் படித்தாலே எல்லையற்ற பலன்கள் உண்டு. துருவச்சரித்திரத்துக்கு துருவச்சரித்திரம் மட்டும் இல்லை, பாகவத்தில் எல்லா சரித்திரமும் வசதி தான். எது நம்மளுக்கு நம்ம கண் கூட அனுபவிச்சோமோ அதை தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இதில் நான் பார்த்துருக்கேன், துருவச்சரித்திரம் படித்து அதுபோல் பலன்கள், நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு, நான் அனுபவிச்சிருக்கேன், அதுக்காக சொல்ல வரேன். இப்போ வாமன அவதார சரித்திரம் படித்து எனக்கு கிடைச்சதை 10 வருஷம் முன்னாடி கிடைச்சதை நான் சொல்லியிருக்கேன். அப்போ துருவச்சரித்திரத்தில் என்ன கிடைச்சிது அப்படின்னா அதை சொல்ல முடியாது, சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக பலன் கிடைச்சிருக்கு, பலன் கிடைக்கும். ரொம்ப விசேஷம் இந்த துருவச்சரித்திரம். இதை நீங்கள் படித்து பாருங்கள், அதுக்கப்புறமா நீங்களே ரிசல்ட்டை தெரிஞ்சுப்பீங்க. அப்படியேப்பட்ட எல்லையற்ற பலனை கொடுக்கக்கூடியது துருவச்சரித்திரம். ரொம்ப ரொம்ப விசேஷம். இது வெறும் பாராயணம் பண்ணாவே, சிம்பிளாக பாராயணம் பண்ணிட்டு நீங்கள் புக்கை மூடி வச்சுட்டு போங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. மற்ற வேலையை பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை ஒரு ஆவர்த்தி பண்ணுங்கள். 5 அத்தியாயம் தான் துருவச்சரித்திரம். படிச்சிட்டிங்களா, குளிச்சுட்டு நல்லா நெத்திக்கிட்டு உட்காந்து பகவானுக்கு ஒரு 2 புஷ்பத்தை போட்டு நீங்கள் பாடு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் பாடு துருவச்சரித்திரத்தை ஒரு 5 அத்தியாயம் படிச்சிங்களா, அவ்வளோதான். மற்ற வேலையை நீங்கள் பார்த்துட்டு போங்க. சாயங்காலம் வந்தீங்களா ஆஃபீஸ் விட்டு அப்படின்னு ஒரு ஆவர்த்தி பண்ணுங்கள் துருவச்சரித்திரம், அவ்வளோதான். நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நடக்கும். இது ஒரு தடவை படிச்சுட்டு 2 தடவை படிச்சுட்டு 2 நாளாக படிக்கிறேன் 3 நாளாக படிக்கிறேன் பெருசாக பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. தொடர்ந்து படிக்கணும். படித்து நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமாக பகவான்
நிறைவேற்றும். இதான் சொல்கிறேனே, இது வந்து என்னென்னா அச்சுத பிரிய சேஷ்டிதம் அப்படின்னு ஒரு பதம் இருக்குது இதில். துருவச்சரித்திரத்தில் பல்ஸ்ருதியில் பலன்களை சொல்கிற இடத்துல அச்சுத பிரிய சேஷ்டிதமாக, இது அச்சுதனுக்கு பிரியமுள்ள லீலையாக அது துருவச்சரித்திரம். ரொம்ப பகவானுக்கு பிடிக்கும். பிரிய சேஷ்டிதம்னா பிரியமுள்ள பகவானுக்கு, அச்சுதனுக்கு பிரியமுள்ள கதை இது. அச்சுத பிரிய சேஷ்டிதமாக அது அச்சுதனுக்கு பிரியமுள்ள கதையாக இந்த துருவச்சரித்திரம். அப்போ பகவானை சந்தோஷம் அடைஞ்சிட்டா நமக்கு என்ன கிடைக்காது. ஆனால் துருவச்சரித்திரம் வந்து நீங்கள் சிம்பிளாக பாராயணம் பண்ணலாம். வேறு ஒன்றும் பெருசாக நீங்கள் நாம சங்கீர்த்தனம்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்கிறதுக்குள்ளே நமக்குள்ளே ஸ்டெமினா இருக்க மாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட வேணாம். இந்த துருவச்சரித்திரத்தை மட்டும் 5 அத்தியாயம் மட்டும் பாராயணம் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள். சாயங்காலம் வந்தோமா துருவச்சரித்திரம் மட்டும் படிச்சோம். பாகவதம் பூரா படிக்கணும், அது ரொம்ப டஃப்பு. நீ துருவச்சரித்திரம் மட்டும் தொடர்ந்து படிச்சுடுவாங்க. சொன்னப்போனால் இந்த ஸ்லோகங்கள்லாம் மனப்பாடம் ஆகிடும் தொடர்ந்து ஆவர்த்தி பண்ணும்போது. நீங்கள் தொடர்ந்து மறுபடியும் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு பலன்கள் கிடைக்கும்போது ஆச்சரியப்படுவீங்க. என்னப்பா ஒன்றும் இல்லைப்பா, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க துருவச்சரித்திரம் படிக்க சொல்லி படித்து பார்த்தேன், எவ்வளோ பெரிய பலனா, சூப்பராக இருக்கே அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எவ்வளோ பேருக்கு நடந்திருக்கு அதுக்காக சொல்ல வரேன். அப்போ மற்றதுக்கெல்லாம் பலன் இல்லை, எல்லாத்துக்கும் பலன் இருக்குது. நான் துருவச்சரித்திரத்தை எது நம்மளுக்கு கண்டு அனுபவிச்சதோ அதுதான் நம்ம பெருசாக பேச முடியும். அதனால் பெருசாக பேசணுக்காக பேசலை. அப்போ நடந்திருக்கு, எவ்வளோ பேருக்கு நடந்திருக்கு, நமக்கு நடந்திருக்கு, அதுக்காக சொல்ல வரேன். துருவச்சரித்திரத்தை படித்து பார்த்தா உங்களுக்கே அந்த ரிசல்ட்டு தெரியும். நீங்களே அதை கண்டு அனுபவிப்பீங்க. அவ்வளோ பலன்கள் கொடுக்கக்கூடியது. ஆனால் என்ன ஒன்றுன்னா, சமமான விஷயத்தை தான் நம்ம தேடி போகிறோம். சுலபமாக இருக்கிற அல்ப பிரயாச அதிகமான பலன். ஆனால் இது யாரும் செய்ய மாட்டாங்க. வேறு கோயில்களை சுற்றணும், தீர்த்த யாத்திரை, சேத்திர யாத்திரை, அங்கே போனால் பணத்தை செலவு பண்ண, லட்சங்களை செலவு, அதுக்கெல்லாம் தயாராக இருக்காங்க. மூட்டை கட்டின்னு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க, எல்லாம் தயாராக. ஆனால் வீட்டில் உட்காந்து அழகாக இந்த பாகவதம் கற்பவருஷம் போல் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய நிகம கல்பதரோர் கலிதம் பலம். இது கல்பவருஷத்தில் பழுத்த பழம் இந்த பாகவதம். அதனால் கற்பவருஷத்துக்குரிய தன்மைகள் ஒரு ஒரு மரத்தினுடைய சாரம் ஒரு பழத்தில் இருக்கிற மாதிரி கற்பவருஷத்தினுடைய தன்மைகள் இந்த பாகவத்தில் இருக்குது. நம்ம கற்பவருஷம் எது கேட்டாலும் கொடுக்குன்ற மாதிரி இந்த பாகவதமும் எது கேட்டாலும் கொடுக்கும். அதை விட மேலான இருக்கக்கூடிய ருச்சி என்னென்னா பக்தி ஞான வைராக்கியத்தையும் கொடுக்கும் அந்த பாகவதம். அதனால் அற்ப பலன்களுக்காக பாகவதம் படிக்கலாமா, தாராளமாக படிக்கலாம். ஏன்னா அத்தியாவசிய தேவை தான் முதல்ல. அப்புறமா ஆன்மீகம், நான் ஃபுல்லாக பகவான் பக்தி பண்ணுறேன்னா வயிற்றுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். உடம்பு நல்லா புஷ்டி அந்த தெம்பாக இருந்தால் தானே நான் பகவத் பக்தி பண்ண முடியும். பகவன் நாமத்தை உறக்கத்தை நாம சொல்ல முடியும், பாகவத பாராயணம் பண்ண முடியும். வயிற்றுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா எப்படி நம்ம அத்தியாவசிய தேவையில்லை, நம்ம வீட்டில் பல கஷ்டங்களை வச்சுக்கின்னு எப்படி பாகவதத்தில் ஃப்ரீயாக நம்ம பாகவதம் படிக்க முடியும்? அப்போது பிரச்சனைகள் நமக்கு நீங்கணும். அத்தியாவசிய தேவைகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் தாராளமாக நம்ம அல்ப பலனுக்காக கூட தாராளமாக பாகவதத்தில் இந்த துருவச்சரித்திரத்தை கண்டிப்பாக படிக்கலாம். படித்து பாருங்கள், பலன் கிடைச்ச பிறகு நீங்களே மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவீங்க. நமக்கு சில கர்மா இருக்கிற வரைக்கும் சீக்கிரம் பலன் கொடுக்காது. அதுக்கு என்னென்ன ஆவர்த்தி ஒன்று கொஞ்சம் அதிகமாக பண்ணணும்னு அர்த்தம். எது வரைக்கும் நீங்கள் கோரின பலன் கிடைக்குமோ அது வரைக்கும் நீங்கள் பாராயணம் பண்ணினே இருங்க இந்த துருவச்சரித்திரத்தை மாத்திரம். நான் சொல்கிறத புரிஞ்சிங்கன்னா பாகவதம் பூரா சொல்லலை, இந்த துருவச்சரித்திரம் மாத்திரம் படித்தாவே போதும். அப்படிப்பட்ட பலன்கள் எல்லையற்ற பலன்கள் கிடைக்கும். அதுலேயே சொல்லியிருக்கு பல ஸ்ருதிகள், அது அத்தனையும் சத்தியம் நான் நம்புகிறேன். நம்பி எங்களுக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் அதே மாதிரி உங்களுக்கும் நடக்கும் நிச்சயமாக. நம்பினீங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை, எவ்வளோ பேருக்கு இந்த நம்பி இதை படித்தவங்களுக்கு நடந்திருக்கு. அதனால் படிச்சிங்க, ரொம்ப விசேஷம். அப்புறம் ஏதோ ஒன்று சொல்ல வந்தேனே, அதாவது என்னென்னா செலவில்லாத வேலை. நம்ம ஒரு பெரிய பெரிய கஷ்டத்துக்கெல்லாம் எங்கெங்கேயோ போகிறோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம், எங்கெங்கேயோ போகிறோம், கஷ்டத்தை நீக்கிறதுக்கு தற்கால பரிகாரம்லாம் பண்ணிக்கிறோம். ஆனால் இப்படி ஒரு சுலபமான ஒரு வழி இருக்குது அப்படின்னு மகான்கள்லாம்
இப்போ சொல்கிறதில்ல. அதாவது இப்போ உபன்யாசம் பண்ணுறவங்களாம் இந்தந்த கட்டத்தை படிங்கன்னு சொல்லவே மாட்றாங்க. அந்த காலத்துலலாம் வந்து சேங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதர் சொல்லுவார், இந்த கட்டத்தை படித்தா இந்தந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் அனந்தராம் தீட்சிதர். அவரே வந்து சுந்தரகாண்ட புஸ்தகத்தை போட்டிருக்காரு. அந்த சுந்தரகாண்டம் பாராயணத்தில் எந்தெந்த சர்க்கத்தை படித்தா என்னென்ன பலன்கள்னு புட்டு புட்டு வச்சுருக்கார். அவரே சொல்கிறார், யாரோ ஒருத்தர் சொன்னாராம், ஒவ்வொரு தடவை சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணி முடிக்கும்போது ஒவ்வொரு நல்ல விஷயம் நடக்குது வீட்டில் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னாராம். அதை சேங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதர் சொன்னாருன்ட்டு பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி உபன்யாசத்தில் சொல்கிறாரு. அதை அடியேன்னு கேட்டிருக்கேன். அப்போது சுந்தரகாண்ட பாராயணத்தில் அவ்வளோ விசேஷம் இருக்குது. அது ஒவ்வொரு தடவை அந்த 68 சர்க்கம் பாராயணம் பண்ணி முடிக்கும்போது ஒரு நல்லது நடக்குமா அவங்க வீட்டில், ஒரு பிராமணர் வீட்டில். அவரு அங்கே சேங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதர்களில் சொல்லியிருக்காரு, ஒரு பெரிய மகாத்மா. யார்? சேங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதர் பெரிய மகாத்மா தான். அவர்களே இன்னொரு மகாத்மா சொல்லியிருக்காரு, இது போல் எங்கள் வீட்டில் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுறோம் ஒவ்வொரு தடவை. அது என்னென்னா, முதல் ஒரு தடவை நம்ம சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணால் பெருசாக பலன் கொடுத்துருக்காது. அதை திருப்பி திருப்பி நீங்கள் ஆவர்த்தி பண்ணுறோம் பற்றியா, சுந்தரகாண்ட பாராயணம் 68 சர்க்கமும். அப்போ பாராயணம் பண்ண என்னென்னா, ஆவர்த்தி பண்ண அந்த வைப்ரேஷன் எங்கே போகும்? அந்த வீட்டையே தான் சுற்றி வரும். அந்த அதிர்வுகள், அந்த ரேடியேஷன் அங்கேயே இருக்கும். அப்படியே அந்த வைப்ரேஷன் சுற்றி அப்போ இருக்கும்போது நம்மளுக்கு அந்த சாநித்தியம். அப்போ என்ன பண்ணணும், நம்ம தொடர்ந்து சுந்தரகாண்ட பாராயணம் பண்ண நம்மளால சிம்பிளாக பாராயணம் பண்ணி விட்டுற போகிறோம், அவ்வளோதான். பெருசாக அர்த்தம் தெரிஞ்சுக்கணும், இது பண்ணணும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ சும்மா வெறும் ஸ்லோகத்தை மட்டும் பாராயணம் பண்ணாலே போதும். அப்போ அந்த சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுற குடும்பம்லாம் எப்படியோ இந்த குடும்பம்லாம் இன்றைக்கி கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க தெரியுமா? சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுற குடும்பம்லாம் இன்றைக்கி சேமமாக இருக்குது, நல்லாயிருக்கு. அது சொல்லுவார் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி. இந்த சுந்தரகாண்ட புஸ்தகம் கீதா பிரசிடேஷனில் போட்டிருக்காங்க, சின்ன புஸ்தகம் தான். அதை பையில் வச்சுக்கிட்டாவே சாப்பாட்டுக்கு குறைச்சல் இருக்காதான் எங்கே போனாலும். சில இடத்துலலாம் போனால் சாப்பாடு கிடைக்குமாது, அங்கே கிடைக்குமாது, பசியும் பட்டியமாக கஷ்டப்படுறாங்க இல்லையா? ஆனால் சுந்தரகாண்டம் புஸ்தகம் என்ன பண்ணும், எங்கேருந்தோ நம்மளுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருமா. இது நடந்த விஷயம். அதாவது பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமிக்கு மானசீக குரு தான் அனந்தராம் தீட்சிதர். ஆனால் சப்தாக முறைப்படி வகுத்து கொடுத்தது பாகவதமோ, நவக முறைப்படி வகுத்து கொடுத்தது பாகவத ராமாயணமோ, இதெல்லாம் வந்து குருவாக இந்த பாகவத சப்தாக முறைப்படி வகுத்து கொடுத்தோம். அதே ராமாயணமும் வகுத்து கொடுத்தவர் ஒரு குருநாதர் யாருன்னா ஆங்கிலேய பிரிவா. யாருக்கு? பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமிக்கு. அந்த ஆங்கிலேய பிரிவான்றது தான் ட்ரிப்ளிகான் பிரிவான்னு சொல்கிறோம். ட்ரிப்ளிகானில் நாங்கள் போயிருக்கோம். அவர் சித்தி ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் நேரடியாக போய் தரிசனம் பண்ணி அவர்களை உபதேசம் வாங்கியிருக்கேன், ராமநாம உபதேசம் வாங்கியிருக்கேன். அப்போ ஒரு ஆஞ்சநேயர் மந்திரமும் உபதேசம் வாங்கியிருக்கேன் ட்ரிப்ளிகான் பெரியவாவில். அப்போ ட்ரிப்ளிகான் பெரியவா வந்து ஒரு தடவை என்ன பண்ணுறார், பாம்பேயில் உபன்யாசம் பண்ணுறதுக்கு பாம்பேயில் யாரோ ஒரு சாஸ்திரிகள் கூட போகிறார், ட்ரெயினில் போகிறார். ட்ரெயினில் போனால் சரியான பசி இருக்குது. என்ன பண்ணுறது, சாப்பாடு எடுத்து வந்த சாப்பாடு காலி ஆகிடுச்சு. 2 பேர் சாப்பிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. பசி எடுக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே ட்ரெயினில் போயின்னு இருக்காங்க பாம்பேக்கு. யார்? ட்ரிப்ளிகான் பெரியவாகவும் இன்னொரு சாஸ்திரிகள் யாரோ ஒருத்தர் போகிறார். அப்போ போகும்போது இவங்க என்ன பண்ண, கையில் இவர் வந்து என்னென்னா சுந்தரகாண்ட புஸ்தகம் வச்சுருக்கார். திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்டேஷனில் யாரோ ஒரு பிராமணர் வந்தார். வந்தோடனே அவர் ரொம்ப மடியாக இருந்தார் ஆச்சாரமாக. அவர் வந்து என்னென்னா நிறைய சாப்பாடெல்லாம் கொண்டு வர்றார். அப்படியே புளியோதரை ஏதோ ஒன்று சாப்பாடு கொண்டு வந்தார், நல்லா ஃப்ரெஷ்ஷாக செய்து தந்தார். அப்போ அவர் வந்து நீங்கள் பார்த்தா ஆச்சாரமுள்ள பிராமணராக தெரியுது. நான் வந்து வேற ஒருத்தருக்காக கொண்டு வந்தேன், அவர் வந்து இந்த ட்ரெயினில் வரல அவர், அதனால் நான் எத்தனை அந்த சாப்பாடெலாம் வேஸ்ட்டாக போயிடும். இது பிரசாதம் தான், பகவத் பிரசாதம் தான். இது வந்து இன்னும் நாங்களும் பிராமணர் தான், ஆச்சாரம் உடையவன் தான், நீங்கள் எடுத்துப்பீங்களா அப்படின்ட்டு கேட்டாராம். நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு. பகவான் எப்படி எடுத்து வந்து கொடுக்குறான் பாருங்கள். இவங்க பாம்பே ட்ரெயினில் போயின்னு இருக்காங்க. அந்த சாப்பாடு வந்து கொஞ்சம் கொண்டு வந்தாங்க, அது 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு காலி ஆகிடுச்சு. சாப்பாடு பசி எடுக்குது. இவங்க வெளியிலலாம் போய் சாப்பிட மாட்டாங்க, வெளியில் கொண்டு வர பொட்டலெலாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த சமயத்தில் ஏதோ ஸ்டேஷனில் திடீர்னு ஒரு ஆச்சாரமுள்ள ஒரு மடியாக உள்ள ஒரு பிராமணர் வந்து, நான் வேற ஒருத்தருக்காக கொண்டு வந்தேன், அவர் வரல இந்த ட்ரெயினில், அதனால் நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்ட்டு கேட்குறாரு. சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு தாராளமாக பகவத் பிரசாதம். அவரும் ஒரு பிராமணர் தான், கொடுத்தவரும் நல்ல ஆச்சாரம் உள்ளவர் தான் கொடுத்து.
அதை ஆங்கிலேய பிரிவாகவும் கூட இந்த சாஸ்திரிகள்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. இது பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி உபன்யாசம் சொல்லியிருக்காரு. அப்போ சுந்தரகாண்ட புஸ்தகம் கையில் இருந்தாலே சாப்பாட்டுக்கு குறைச்சல் இருக்காது. போகிறத்துல நம்மளுக்கு நல்ல உணவு கிடைக்கும். அதானே முக்கியம். அதனால் எல்லாமே கிடைக்கும். சுந்தரகாண்ட புஸ்தகம் பாக்கெட்டில் அது பையில் வச்சுன்னு போனாவே அப்படிலாம் மகான்கள் சொல்லுவாங்க. எனக்கு அதான் கேள்வி. அதனால் சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணால் விசேஷம்னா கண்டிப்பாக விசேஷம். எவ்வளோ பேர் ஒரு இடத்துல சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணேன். ஒரு அம்மா வந்து கேட்டு போனாங்க, உடனே வேலை கிடச்சிச்சு. அப்போது உடனே சக்ஸஸ் ஆகும் காரியம். உடனே அவங்களுக்கு வேலை கிடச்சிது. அது தொடர்ந்து வேலையில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒரே நாள் தான் கேட்டாங்க சுந்தரகாண்டம். 2 நாள் பாராயணம் பண்ணணும் சுந்தரகாண்டம் ஒரு வீட்டில் தாம்பரத்தில். அவங்க ஒரு நாள் கேட்ட உடனே அவங்களுக்கு பார்த்தா உடனே அவங்க கேட்ட வேலை உடனே கிடச்சிது. வேலை கிடச்சி நல்லா ஜாயின் பண்ணி நல்லா சம்பாதிக்கிறோம் சொல்கிறேன். அது மாதிரி உடனே காரியத்தை சக்ஸஸ் பண்ணிட்டோம். அது சுந்தரகாண்ட பாராயணம். இது பெருசாக தபஸ் இருக்கணும் அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. சாதாரண படித்தாவே அதுக்கு அது சுந்தரகாண்டத்துக்கு அந்த சக்தி இருக்குது. அது பண்ணிட்டோம். அதனால் இந்த காலத்தில் இப்போ வந்து என்னென்னா உபன்யாசம் பண்ணுறவங்களாம் இந்தந்த கட்டத்தை படிங்க, இது ரொம்ப விசேஷம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. சும்மா கதையை சொல்லிட்டு போயினே இருக்காங்க. அந்த சப்தாகனா 7 நாள் கதை சொல்லிட்டு அதுவும் ரொம்ப கதையே சொரிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எங்கே சொல்ல போகிறாங்க? கதையை சுருக்கிட்டு அப்படியே லைட்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுதான் சன்மானம் வாங்கின்னு. அதே மாதிரி நவாகம்பு சொன்னாலும் அப்படி கதையை சொல்லிட்டு போயினே இருக்காங்க. இந்தந்த கட்டங்கள்லாம் இந்த விசேஷமான கட்டங்கள்லாம் படித்தா இந்தந்த பெரிய பெரிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டு. என்னென்னா பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி அப்படி சொல்லியிருக்காரு. சேங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதர் சொல்லியிருக்காரு. இது மாதிரி இந்தந்த கட்டங்களை படித்தா அவ்வளோ விசேஷம் அப்படின்னு. இன்றைக்கி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அதெல்லாம். அப்போ பாகவத புஸ்தகத்தை கையில் வெண்ணெயை வச்சு நெய் காலையிற கதையாக நம்ம நிம்மதி தேடி வெளியே போகிறோம் இல்லையா? எவ்வளோ பரிகாரங்களை தேடி என்னென்னவோ பண்ணுறோம். கையில் பாகவத புஸ்தகம் வீட்டில் தூங்கின்னு இருக்கும். பாகவத புஸ்தகமே கற்ப விருட்சம். கேட்டதை கொடுக்கக்கூடிய கற்ப விருட்சம். பாகவத புஸ்தகம் ஒன்றே போதும். இப்போ ராமாயணம் மட்டும் பாராயணம், ராமாயணம் மட்டுமே போதும். இப்போது கல்யாணம் ஆகாதும் சீதா கல்யாணம் படிக்கணும், பிள்ளை வர வேணுன்ட்டு ராமச்சரணம் படிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அதில் அதே மாதிரி இதில் கிருஷ்ண ஜனனம் இருக்குது. இதுலேயும் ருக்மணி கல்யாணம் இருக்குது. இதுலேயும் வந்து செல்வ செழிப்புக்கான விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்குது பாகவத்துலேயும். அதனால் இதுலேயே ராமாயணமும் இருக்குது. இப்போ இதில் 2 அத்தியாயம் சொல்லக்கூடிய ராமாயணம் பாராயணம் பண்ணாலே நீ ராமாயணம் பூரா 24,000 ஸ்லோகம் கொண்ட ராமாயணம் பாராயணம் பண்ண பலன் கிடச்சிடும். இதில் பாகவத்தில் சொல்லக்கூடிய ராமாயணத்தை படித்தாலே மகான்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்காக சொல்கிறேன். அதனால் இந்த ராமாயணத்தை படித்தாலே நீ அந்த ராமாயணத்தை படித்த பலன். அது மட்டும் இல்லை, அதுவும் படிக்க முடியலன்னா குருவர்த்தே தெக்தராஜன்னு ஏக ஸ்லோகி ராமாயணம் இருக்குது. அதை படித்தாலே ராமாயணம் படித்த பலன். நம்பிக்கணும். அதுதான் நீ நம்புறே நம்பலையோ அவன் தான் பாராயணம் ஒரு ஆவர்த்தி பாராயணம் பண்ணிட்டேன், என்ன குறைஞ்சிட்டு போகிறேன். படிச்சுட்டு அப்புறமா பலன் அது பாடு நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்துடும். அது பலன் கொடுக்கும்போது அது கொடுக்கட்டும். நம்ம ஆவர்த்தி பண்ணல, நம்ம படிக்கலை அப்படின்ற ஒரு குறை வேணாம். எப்படியாவது துணிஞ்சடிச்சு படிச்சுடு. ஏன்னா இந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்ய விடாதபடி கலிபுருஷன் தடுப்பான். என்னென்னா மந்த மதையாக நம்பிக்கை ஏற்படாது. இதெல்லாம் படித்தா பெருசாக பலன் கிடைக்குமா? சொல்லியிருக்கு, சும்மா ஏதோ புகழ்ச்சிக்காக சொல்லியிருக்கு. தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் சௌமனஸ்யம் அப்படின்லாம் சும்மா ஏதோ பெருமைக்காக சொல்லியிருக்கு. ஸோ அப்போ தான் படிப்பாங்கிறதுக்காக சொல்லியிருக்கு. அப்படி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ரிஷிகளுக்கு அவர்கள் பலன்களை அனுபவித்து யஸ்வானுபவமாக அனுபவித்து அதை பின்னாடி வரவங்களுக்கும் பயன்படணுன்றதுக்காக தான் அதை எழுதி வச்சுட்டு அந்த பாகவதம்ன்ற ஒரு கிரந்தத்தை எழுதி வச்சுட்டு போனாங்க. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் பயன்படணும் தான். நம்ம தாத்தாக்களாகிய நம்ம ஏதோ ரிஷி கோத்திரத்தில் பிறந்திருப்போம். அந்த ரிஷிகள்லாம் எழுதி வச்சுட்டு போனது எதுக்காக? பாகவதத்தை நம்ம பின்னாடி வரவங்க பயன்பெறணுன்றதுக்காக தான். தாங்கள் கடந்த அந்த படகை இங்கே விட்டு போயிருக்காங்களாம். அந்த படகு, இந்த படகுனால நீங்களும் அந்த சம்சார கஷ்டங்களை கடந்து வாங்க, அந்த சம்சார சாகத்தை கடந்து வாங்கன்னு நம்மளுக்கு படகு இங்கே விட்டு போகிறாங்க. அதான் பாகவதம் என்ற சாஸ்திர படகு. இதன் மூலமாக நம்ம கரையேறிடலாம், துன்பங்களை கடந்துடலாம், கரையும் அடைஞ்சிடலாம். கரையை அடைஞ்சிருந்தால் பெரிய பெரிய பலன்களை அடையலாம். நம்மளால் எல்லாத்தையுமே அடைய முடியும் பாகவத புஸ்தகத்தினால. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, மெயினாக நம்ம எது சொல்ல வந்தேன், துருவச்சரித்திரம். அந்த துருவச்சரித்திரம் பாராயணம் பண்ணாலே போதுமானது. அதனால் பாகவதம் பூரா பாராயணம் பண்ண முடியல. இப்போ ராமாயணம் பூரா பாராயணம் பண்ண முடியாதவங்க சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுறாங்க இல்லையா? அதுலேயே அவங்களுக்கு எல்லையற்ற பலன்கள் கிடைக்குது இல்லையா? அதை படித்தா என்னவோ மனசு நிம்மதியாக இருக்குது, குடும்பத்தில் பார்த்தா ஒரு உற்சாகமாக இருக்குது,
அது இந்த நோயும் வரதில்லை, இந்த கஷ்டமும் வரதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதுப்பா, சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுறவங்க சொல்கிறாங்க ரொம்ப நன்மைகள் நடந்திருக்கு அப்படின்னு. நம்பிக்கை தான் காரணம். நீ நம்பலையோ நீ பாராயணம் பண்ணிட, அதுதான். நீ நம்பாமல் கூட பாராயணம் பண்ணி, நம்பாமல் நீ எப்படி பாராயணம் பண்ண முடியும்? அதில் ஆர்வம் இருந்தால் தான் பாராயணம் பண்ண. அப்போ பாராயணம் பண்ணுறதுனாவே நீ நம்புறன்னு தான் அர்த்தம். அப்படின்னும் போது அதுக்கான பலன் கிடச்சிடும். நான் நம்பலையோ ஐயோ எனக்கு சரியாக நம்பிக்கை இல்லையா அப்படின்னு நம்மளுக்கே டவுட் இருக்கும். அப்படி பல்ல கட்சின்னு நம்ம நம்புறேன்னு அப்படி பல்ல கட்சின்னு அப்படி படிக்கணும் அவசியம் இல்லை. நீ பாட்டுக்கு சாதாரணமாக படித்தாவே போதும். நீ நம்பி தான் பாராயணம் பண்ணுறீங்க, அதுக்கான பலன் அது கொடுத்தே தீரும். நம்ம கடமை செய்வோமே, பலன் தன்னாலே கிடைக்கும், அவ்வளோதான். அப்போது இந்த பாகவதம் பாராயணம் பண்ண விடாமல் தடுக்கும். என்னென்னா, நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், இந்த பாகவத பாராயணம் பண்ணால் இந்த துரோச்சத்தை படித்தா நல்லது நடக்கும். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ எத்தனை பேர் கேட்பாங்க? ஏன்னா அது கேட்க விடாதபடி கலிபுருஷன் தடுப்பான். என்னென்னா மந்தாக சோம்பேத்தனத்தை உண்டாக்கிடுவான். அதெல்லாம் படித்தா பலன் கிடைக்குமா? அவன் இன்றைக்கி கஷ்டப்பட்டு மாடு மாதிரி உழைச்சா தான் பலன் கிடைக்கும். சும்மானா வந்து புஸ்தகத்தை படிச்சுட்டா துரிசத்தத்தை படித்தா பலன் கிடைச்சிடுமா? அதை சொல்கிறாங்க விடு, அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதான் மந்தமதி படைத்தவர்களால் படிக்க முடியாது. பாப்பா அதெல்லாம் படித்தா என்ன பெருசாக பலன் கிடைக்கும் சொல்கிறாங்க, ஏதோ நம்மளுக்கு கேட்டுக்க வேண்டியது தான், அவ்வளோதான் விடு. அதெல்லாம் படித்தா பலன் கிடைக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் கலிபுருஷன் அந்த மாதிரி ஒரு மந்தமதியை உண்டாகிறது. காரணம்னா மந்த பாக்கியாக, அந்த அளவுக்கு பாக்கியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா உபத்ருதாக, என்னது பாகவதம் படிக்கும்போது தான் 1008 ஃபோன் வரும், தடங்கள் வரும், கை கால் முட்டி கால் வலிக்கும், உட்கார முடியாது. அந்த ஒரு 5 அத்தியாயம் துரோச்சத்தை படிக்கிறதுக்கு 1008 தடங்கள் வரும். இதுதான் உபத்ருதாக. இதெல்லாம் யார் கொண்டு வரதுன்னா கலிபுருஷன் கொண்டு வர்றது. ஒன்று மந்தாக, நம்மளுக்கு சோம்பேத்தனம், அதெல்லாம் படித்தா ஒன்றும் பெருசாக ஒன்றும் பழக. ஏன்னா மந்தமதியாக அதில் நம்பிக்கை இல்லை மந்தாக சோம்பேத்தனம், அப்புறம் படிச்சிக்கலாம் அப்படின்னு. ஆனால் உபத்ருதாக அப்படியே படிக்க இறங்கினாலும் நம்மளுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், புரிஞ்சிக்கணும். அதனால் வந்து இந்த கலியனுடைய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கும் மேலே நம்மளுக்கு மேலே தலைமையில் விதி உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா இவனால் சுத்தமாக படிக்க அந்த விதியானது தலைமையில் ஏறி உட்காந்துருக்குமா, அந்த விதியானது என்ன பண்ணால் வேலை செய்யுமா, படிக்க விடாது பண்ணுமா. இதெல்லாம் சும்மா சொல்லியிருக்காங்க, சும்மா கட்டுக்காத, ஏதோ ரிஷிகள் சொல்லியிருக்காங்க தன்யம் யசஸ்யம் ஆயுஷம், அப்படிலாம் கிடையாது, சும்மா அதெல்லாம் நம்பாத அப்படின்ட்டு என்ன பண்ணும், உன் கர்ம வினை அந்த விதியானது தலைமையில் ஏறி உட்காந்து படிக்க விடாது பண்ணிவிடும். அவநம்பிக்கை உண்டு பண்ணி சந்தேகத்தை ஏற்படுத்தி உன்னை படிக்க விடாது பண்ணும். அதனால் இதெல்லாம் இந்த களி சொல்கிறதெல்லாம் கேட்காம களியானவன் மண்டைக்குள்ளே நமக்குள்ளே இதெல்லாம் படித்தா பலன் கிடையாது, இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, அதை அடியோடு தவிர்க்கணும். களியினுடைய பேச்சை களி நமக்குள்ளே எண்ணங்களாக பேசுவான், தடை பண்ணுவான். அவன் பேச்சை கேட்கக்கூடாது. அவன் பேச்சை கேட்டால் நம்ம கெட்டு போயிடும். கலிபுருஷனுடைய தூண்டுதலுக்கு நம்ம உட்படக்கூடாது. நாம் பாட்டுக்கு துணிஞ்சடிச்சு இந்த பாகவதத்தை படிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு, ஏன்னா எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கா இல்லையா, பிரச்சனைகள் தீரணுமா வேணாமா, பணம் கிடைக்கணுமா வேணாமா, அப்போ நமக்கு எல்லாமே நன்மைகள் நடக்கணும்னா நான் சொல்கிறத மனசில் வச்சுங்க, இந்த துருவச்சரித்தத்தை மாத்திரம் படிங்க போதும். 5 அத்தியாயம் தான் துருவச்சரித்தத்தை மாத்திரம் படித்து பாருங்கள். அது ரிசல்ட்டை நீங்களே உணர்வீங்க. ஒரு தடவை படிச்சுட்டு 2 தடவை படிச்சுட்டு சொல்லக்கூடாது. குறைஞ்சபட்சம் ஒரு 10 தடவாவது ஆவர்த்தி பண்ணுங்கள். அது 10 தடவை ஆவர்த்தி பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணாது. அதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் பார்த்தா அந்த நன்மைகள் நடக்கும். ஒரு 5 ஆவர்த்தி பண்ணும்போதே பார்த்தா நமக்கு அந்த துருவச்சரித்தம் ஒரு 5 தடவை படிக்கும்போதே உங்களுக்கு பார்த்தா ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும், வீட்டில் ஒரு மங்களம் ஏற்படும், ஒரு நன்மைகள் ஏற்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க. அவ்வளோ விசேஷம் இந்த துருவச்சரித்திரம். ஒரு 10 தடவை படிச்சிட்டோம்னா ரொம்ப விசேஷம். இப்போ சில மகான்கள்லாம் சொல்லுவாங்க, இது இந்த சரித்திரமாச்சு, கோவர்த்தன உத்தாரணம்,
இப்போ கோவர்த்தன உத்தாரணம் அப்பா ஒரு 10 ஆவர்த்தி பண்ணிட்டு வாப்பா அப்படின்ட்டு அந்த காலத்தில் சொல்கிறேன். மகாத்மா சொல்லுவாங்க, இந்த கோவர்த்தன உத்தாரணம் சரித்திரம் ஒரு 5 அத்தியாயம் இருக்குது இல்லையா 10ஆம் ஸ்கந்தத்தில், அது ஒரு 10 ஆவர்த்தி பண்ணிக்குவா, உன் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் அப்படின்னு மகான்கள் சொல்லி அனுப்புவாங்க. இவன் என்ன பண்ணுவான்னா, சரி 10 ஆவர்த்தி பண்ணலாம், 5 அத்தியாயம் தானே கோவர்த்தன படிக்கலான்ட்டு ஆரம்பிக்கும் போது 10 ஆவர்த்தி இல்லை 5 ஆவர்த்தி பண்ணும்போதே அவனுக்கு பார்த்தா அவன் பிரச்சனைலாம் தீர்ந்துடும், கவலைகள்லாம் தீர்ந்துடும். 10 ஆவர்த்தி படிக்க சொன்னார் நம்ம குருநாதர். கட்சியில் பார்த்தா மகாத்மாக்களை போனோம், ஒரு 10 தடவை இந்த கோவர்த்தன உத்தாரண லீலையே ஒரு 5 அத்தியாயம் இருக்குல்ல 10 ஸ்கந்தம், அதை மட்டும் படிப்பா பண்ணுவாங்க. அப்படி சொல்லி அனுப்பிச்சோடனே இவன் வந்து படித்து பார்த்தா 5 தடவை ஒரு 5 தடவை இந்த 5 அத்தியாயம் ஒரு 5 தடவை ஆவர்த்தி பண்ணும்போதே இவன் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும். 10 தடவை படிக்க சொன்னாரே அதுக்குள்ளே பார்த்தா பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடுச்சு, நம்ம காரியம் கைகூடிச்சு அப்படின்னு ஆச்சரியப்படுவோம். இதுதான் மகான்கள் வாக்கில் வந்தால் அது சத்தியம். அதை அப்படியே நம்பிட்டு நாம் கடைப்பிடிச்சோம்னா நிச்சயமாக கை மேலே பலன். அதனால் சுலபமான வழியை விட்டுட்டு நாம் கடினமான பரிகாரங்களை தேடிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம், நம்ம ரொம்ப சிரமப்பட்டுக்கிறோம், அதிகமாக பிரயாசப்படுறோம் அல்ப பலன்களுக்காக. அந்த அல்ப பலனும் இந்த பாகவதம் கொடுத்துரும், அதை நம்பிக்கைங்க, அதுதான் முக்கியம். அதனால் அன்றைக்கெல்லாம் அந்த மகாத்மாக்கள் சொல்லியிருக்காங்க, இது மாதிரி வந்து இந்த கட்டங்களை படிங்க, ரொம்ப ரொம்ப விசேஷம். ராமாயணத்துலேயும் சரி பாகவதத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து என்னென்னா உபன்யாசம் நிறைய பேர் பண்ணுறாங்க, அதுபோல் கிருஷ்ணன் வந்தான் போனான், அப்போ கோவர்த்தன உத்தாரணம் பண்ணான், அது பண்ணால் இது பண்ணால் லீலைகள்லாம் சொல்கிறாங்க, இதை பண்ணுறாங்க, கதை பார்த்தா கதை நல்லா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்களே தவிர நம்மளை படிக்க வைக்க மாட்றாங்க. நீங்கள் இந்த கட்டங்களாக நீங்கள் எடுத்து படிங்க, உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சேங்காலிபுரம் அந்தராம் தீட்சை சொன்ன மாதிரி, பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொன்ன மாதிரி இப்போ சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அது மாதிரி சொல்ல மாட்டேன்றாங்க. நம்மளே படிக்க சொல்லி சொல்ல மாட்டேன்றாங்க. நீங்கள் கதை கேளுங்க, இதெல்லாம் கேட்டாவே புண்ணியம், அதுதான் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கட்டங்களை படித்தா அந்த பலன் கிடைக்குன்றது சொல்ல மாட்டேன்றாங்க. எவ்வளோ உபன்யாசம் கேட்டுருக்கேன், ஆனால் பார்த்தா சொல்ல மாட்டேன்றாங்க. எல்லாம் அந்த காலத்தோடு போயிடுச்சு. சேங்காலிபுரம் அந்தராம் தீட்சை சொல்லியிருந்தார். இதெல்லாம் என்னென்னவோ கஷ்டப்படுறான், என்னென்னவோ போகிறான், எங்கெங்கேயோ ஓடுறான் அலையிறான், ஆனால் இந்த அல்ப விஷயத்தை கடைப்பிடிக்க மாட்டான். இந்த ஒன்றும் இல்லை, இது ஒரு ஆவர்த்தி, இந்த ஸ்துதி, இந்த பாகவத்தை பூரா பார்த்தா ஸ்துதி இருக்குது. இதில் இந்த ஸ்துதியை படித்தா அந்த பலன் கிடைக்குன்னு சொல்லிடுறேன். இதை கடைப்பிடிக்க மாட்டேன். இந்த ஒரு ஸ்துதி எவ்வளோ நேரம் ஆகிடும், 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட ஆகாது இந்த ஸ்துதி பாராயணம் பண்ணுறதுக்கு. அந்த ஸ்துதியை படிச்சுட்டு போனாவே அவனுக்கு எல்லா பலன்களும் கிடச்சிடும். ஆனால் பார்த்தா இவன் வெளியே போய் ஒரு பெரிய லாபத்துக்காக ரொம்ப சிரமப்படுறான், கஷ்டப்படுறான். ஆனால் அந்த லாபம் வந்து இந்த ஸ்துதியை படித்தா கிடச்சிடுன்னு சொன்னால் நம்ப மாட்டேன்றோம். இந்த பாகவத்தில் ஒரு ஸ்துதி, பிரம்மஸ்துதி, ஏதோ ஒரு ஸ்துதி, அந்த ஸ்துதி இதை படித்தாடா, அது ஒரு ஆவர்த்தி பண்ணால் போதுண்டா உனக்கு பலன் கிடச்சிடா, ஒரே ஒரு ஆவர்த்தி பண்ணிட்டு போடா அப்படின்னா அதை நம்ப மாட்டேன்றானா. ஆனால் வெளியே போய் இவன் எந்த பலனை கேட்குறானோ அந்த பலனுக்காக நாய் மாதிரி அலையிறான், கஷ்டப்படுறான். அவ்வளோதான் சிரமப்பட. அந்த காலத்துலலாம் வந்து மகாத்மாக்கள் சிம்பிளாக ஒரு ஸ்தோத்திரம், ஒரு பாராயணம், ஒரு அத்தியாயம், ஒன்றும் இல்லைங்க. ஒரு கிராமத்தில் வந்து மழை வரலன்னா விராட பருவம்னு சொல்லக்கூடிய ஒரு பருவம், மகாபாரதத்தில் 18 பருவம், அதில் விராட பருவம் இருக்குது. அந்த விராட பருவம் படித்தா மழை பெய்யும் நல்லா சேமம். ஆமாம், கிராமங்கள்லாம் விராட பருவத்தை படிப்பாங்க. அது பார்த்தா கொட்டையாக இருக்கும் எழுத்து, பெரிய பெரிய எழுத்து. அதில் வந்து நான் பார்த்துருக்கேன் அந்த புஸ்தகம், விராட பருவ புஸ்தகம். அதுதான் வந்து கிராமங்களில் வாங்கி போய் படிப்பாங்களாம். படித்தா உடனே மழை பெய்யும். அந்த மழை பொத்துக்கிட்டு வரும். 2 வருஷமாக மழை இல்லை, 3 வருஷம் மழை இல்லைன்னா உடனே விராட பருவம் படித்தாங்கன்னா உடனே மழை பெய்யுமா. நான் பெரியவங்களாம் சொல்லி கேட்டிருக்கேன். அதனால் இதெல்லாம் விசேஷம். அது எழுத்துலாம் கொட்டை எழுத்துக்கும். அந்த புஸ்தகம் பார்த்துருக்கேன், அந்த விராட பருவம் புஸ்தகம் பார்த்துருக்கேன். பார்த்தா செவையில் மஞ்சளாக இருக்கும் அந்த புஸ்தகம். பார்த்தா அவ்வளோ பழைய புஸ்தகமாக இருக்கும் விராட பருவம் புஸ்தகம். அது வந்து என்னென்னா படித்த மகாபாரதத்தில் ஒரு பருவம் அது. அதை படித்தா மழை பெய்யுமா, அது போல் மழை பெய்யுமா. நம்பிக்கை, மக்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. அதனால் ஒரு ஆவர்த்தி விராடபுரம் பூரா படிச்சுடுவாங்க. படிச்சுட்டா உடனே மழை பெய்யும் கிராமங்களில்.
அப்போ இதெல்லாம் அந்த காலத்தில் நம்பினாங்கன்னா எழுதி வச்சுருக்காங்க. ராமாயணத்தில் என்னென்ன பலன்கள் அப்படின்ட்டு டிட்டோவாக எழுதி வச்சுருக்காங்க. அதில் பாகவத்தில் என்னென்ன பலன்கள் அங்கங்கே பல்ஸ்ருதியே நிறைய சொல்லியிருக்கு பாகவத்தில். இதெல்லாம் நம்ம அனுபவிக்க தெரியல. அனுபவிக்க தெரிஞ்சால் அந்த கட்டங்கள்லாம் படித்து நாம் க்ஷேமத்தை அடைவோம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை இன்றைக்கி. சொல்கிறதுக்கு ஆள் இருந்தால் கண்டிப்பாக படிப்போம் நாம். சரி, அதனால் துருவச்சரித்திரத்தை படிங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசை அப்படின்னா பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயம் படிங்க. பாகவதம் முதல் ஸ்கந்தம் 3வது அத்தியாயம் 24 அவதாரங்கள் வருதில்ல, அதை படிங்க. உங்கள் துக்கங்கள்லாம் காலையில் அந்த ஒரு அத்தியாயம் தானே, ஒரே அத்தியாயம் தானே, அது காலையில் ஒரு ஆவர்த்தி, சாயங்காலம் ஒரு ஆவர்த்தி படிங்க போதும். ஆவர்த்தின்னா ஒரு தடவை பாராயணம் பண்ணுங்க போதும். காலைல ஒரு தடவை பாராயணம், சாயங்காலம் ஒரு தடவை பாராயணம் பண்ணுங்க. எதுங்க நம்ம ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த முதல் ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயம் படித்தோம்னா நம்ம துக்கமெல்லாம் நம்மளை விட்டு வெளியே போயிடும். அதுவே சொல்லியிருக்கு. அதனால் மகான்கள் சொல்லியிருக்காங்க, இதை ஃபாலோ பண்ணால் போதும். எனக்கு குந்தி ஸ்துதி மாத்திரம் பாராயணம் பண்ணி தொடர்ந்து பாராயணம் பண்ணியிருக்கேன் தினமும். அதில் ஒரு பெரிய பலன் கிடச்சிது. குந்தி ஸ்துதியை மாத்திரம் படிச்சு ஆச்சரியமாயிடுச்சு. ரொம்ப நாள்லாம் படிக்கலை, ஒரு 2-3 நாளில் தொடர்ந்து படிச்சிருக்கேன். குந்தி ஸ்துதி படித்தேன், உடனே பார்த்தா கை மேலே பலன். அதே மாதிரி வாமன அவதாரம் படித்தேன், 2 இடத்துலேருந்து எனக்கு லாபம் கிடச்சிது. அது மாதிரிலாம் இது கற்பவருஷம் மாதிரி இந்த பாகவத ராமாயணம்லாம் கேட்டதெல்லாம் கொடுக்கும். எங்கள் அம்மா சாக கடந்த போது சஞ்சீவினி பருவத்தை கொண்டு வந்த ஆஞ்சநேய சுவாமி சஞ்சீவினி பருவத்தை கொண்டு வந்த அந்த கட்டத்தை படித்தேன். யுத்த காண்டத்தில் வெறும் தமிழ் புஸ்தகம் தான் படித்தேன், வெறும் அர்த்தம் மட்டும்தான் படித்தேன் கதை. அந்த சஞ்சீவினி பருவத்தை ஆஞ்சநேயர் கொண்டு வர அந்த விஷயத்தை கட்டத்தை படித்து எங்கள் அம்மா சாக கடந்த உயிரோடு எழுதுனாங்க. அதுக்கு பிறகு எல்லோரும் டாக்டர்லாம் கைவிட்டாங்க. இனிமேல்ட்டு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுங்கள், பழிக்கிறது ரொம்ப கஷ்டம் எங்கள் அம்மா அப்படின்னு எங்கள் அம்மா பற்றி சொல்லிட்டாங்க. நான் அதை பற்றி கவலையே படல. 3 தடவை நான் என்ன பண்ணேன், சஞ்சீவினி பருவத்தை ஆஞ்சநேய சுவாமி கொண்டு வராரு யுத்த காண்டத்தில், அந்த கட்டத்தை படித்தோடனே அப்போ பார்த்தா எங்கள் அம்மா நல்லாவே ஆகிட்டாங்க. நல்லாவே அதுக்கப்புறமா ஒரு 10 வருஷம் வாழ்ந்தாங்க. 10 வருஷமா 7 வருஷமாக வாழ்ந்தாங்க. அப்புறமா நல்லாவே வாழ்ந்தாங்க. அப்புறமா தான் நோய் முத்தி போய் அப்புறமா தான் அவங்க டெத் ஆனாங்க. அது மாதிரி டாக்டரால் கைவிடப்பட்ட அப்படியேப்பட்ட எங்கள் அம்மா இந்த யுத்த காண்டத்தில் சஞ்சீவினி பருவத்தை கொண்டு வர ஆஞ்சநேயர் கொண்டு வர அந்த கட்டத்தை படித்து உயிரோடு எழுந்தாங்க. எழுந்து எல்லோரும் நல்லா பேசுகிறாங்க. அது மாதிரி போயிச்சாங்க. அது மாதிரி பலன்கள் பெருசு பெரிய பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியது பாகவதராம. அதான் சொன்ன கையில் வெண்ணெய் வச்சு நெய் காலையிறேன் நான். எந்த இடத்துல நீங்கள் தீர்த்த யாத்திரை க்ஷேத்திர யாத்திரை மூட்டை கட்டினா அலைய வேண்டியதில்லை, பணம் நிறைய செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே டொனேஷன் கொடுக்குறேன், இந்த மடத்துக்கு டொனேஷன் கொடுக்குறேன், அந்த சாமியார் போய் பார்க்குறேன் என் பிரச்சனை தீரும், இந்த சாமியார் பார்க்குறேன் அந்த பிரச்சனை தீரும், இந்த மகாத்மா இப்போ பார்த்தேன் என் பிரச்சனை தீருன்ட்டு அப்படின்ட்டு எந்தெந்த சாமியார் காலையே போய் விழுறோம் இல்லையா. யாராவது மகாத்மாக்கள்னு சொல்லி எவ்வளோ மகாத்மாக்கள் காலெல்லாம் போய் பரிகாரம் கேட்குறோம் இல்லையா, எனக்கு பிரச்சனை எனக்கு கஷ்டம் அப்படின்னு போய் அழறாங்க. சில சாதுக்கள் இடத்துல போய் அழுது கேட்குறாங்க, கெஞ்சுறாங்க. இவ்வளோலாம் சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வீட்டில் உட்காந்து பாகவதத்தில் இந்த சில கட்டங்களை சொல்கிறேன், அதெல்லாம் படித்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை மொத்தம் சால்வ் ஆகிடும். 10 பைசா செலவு இல்லை. யார் கையில் போய் தேகின்னு நிற்க வேண்டிய அவசியமே இல்லை, கையேந்தி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. என் பிரச்சனை தீருன்னு உனத்துக்குள்ள போய் கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளோ சாதுக்கள் இடத்துல மகாத்மாக்கள் இடத்துல போய் கெஞ்சுறாங்க. சரி, அவர்களே போனால் பிரச்சனை தரும், இவர்களே போனால் பிரச்சனை தரும், அங்கே சொல்கிறாங்க இங்கே சொல்கிறாங்க, ஏதோ சாது இருக்காராம் ரொம்ப சாணித்தியம் வாங்கி தரோம், அவர்களும் நம்ம குறைகள்லாம் சொல்லிக்கிட்டால் நம்ம பிரச்சனை தீருமா அப்படின்ட்டு அங்கே போய் சொல்லிக்கிறாங்க. என்னென்னவோ பண்ணுறாங்க, ஆனால் பிரச்சனை தீரல. நான் என்ன சொல்கிறேன்னா, அவ்வளோ தொழில் கஷ்டப்பட வேணாம். இது போல் பாகவதத்தில் இப்போ நான் சொல்கிற அந்த துருவச்சரித்திரத்தை படித்து பாருங்கள், கண்டிப்பாக பிரச்சனைகள் தீரும். நான் சொல்ல பாகவதமே சொல்லியிருக்கு, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கே ஒரு லாபம் கிடச்சிருக்கு பாகவதம். இந்த துருவச்சரித்திரத்தை படித்து எனக்கே ஒரு பெரிய லாபம் கிடச்சிருக்கு. அதை நான் நான் விரும்பலை, சொல்கிறேன். அது மாதிரி நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால் உங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் அந்த நன்மையை அடையினதுக்காக தான், அந்த நல்ல நோக்கத்தோடு தான் உங்களை இந்த விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் அதை பயன்படுத்திக்க, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தாராளமாக பயன்படுத்திங்க.
தாராளமாக துருவ சரித்திரத்தை படித்து பாருங்கள், உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். ஆனால் ஒரு தடவை படிச்சுட்டு 2 தடவை படிச்சுட்டு கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. ஒரு 10 தடவாவது நம்ம ஆவர்த்தி பண்ணணும். பலன் கிடைக்கிற வரைக்கும் ஆவர்த்தி பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் 2, 3 தடவை அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பாராயணம் பண்ணி வந்தாவே அதனுடைய வீரியத்தை அது காட்டும். அதனுடைய வீரியத்தை அது காட்டும். அந்த துருவ சரித்திரமாகிய அந்த சரித்திரத்தினுடைய வீரியம் அது காட்டும், அது வெளிப்படுத்தும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா அந்த மந்திரங்களுக்கே சக்தி உண்டு. அந்த ஸ்லோகங்களுக்கே ஸ்லோகம் வேற இல்லை, பகவான் வேலை. பகவானே அந்த ஸ்லோக வடிவத்தில் இருக்கான். தேனே வாங்மயி மூர்த்திகி பிரத்யக்ஷ வர்த்ததே ஹரிஹி. அப்போ இந்த வாக்குமயமான ரூபத்தில் ஸ்லோக வடிவத்தில் பகவானே இருக்கான். அதனால் அவனுடைய பவர் அங்கே வெளிப்படும். கண்டிப்பாக நீ துருவ சரித்திரத்தை மூல பாராயணம் பண்ணன்னு சொன்னால் அந்த பவர் வெளிப்படும். அது 2, 3 ஆவர்த்திலேயே நம்ம பிரச்சனை தீர்த்துரும். நான் 10 ஆவர்த்தின்னு சொன்னால் 10 ஆவர்த்தின்றது ஒரே நாளில் பண்ணுறதில்ல. ஒரு நாளைக்கு 2 தடவை 5 அத்தியாயம் தானே, 2 தடவை படிக்கலாம். அது மாதிரி தொடர்ந்து ஒரு 10 தடவை படித்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக பலன் கிடைக்கும். கை மேலே நம்ம நினச்சது நிறைவேறும். அதனால் சோம்பேத்தனம் படாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம். பலன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம பாராயணம் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிங்க பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நல்ல பலன் கிடைக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்போ நீங்கள் அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவீங்க. சரி, ஓகே. ராம 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 இதோட பூர்த்தி பண்ணிப்போம். இந்த துருவ சரித்திரம் அவ்வளோ விசேஷம். 5 அத்தியாயம்தான், 4ஆம் ஸ்கந்தத்தில் வருது. படித்து பாருங்கள். நீங்கள் அர்த்தம்லாம் தெரிஞ்ச அவசியமே இல்லை, வெறும் ஸ்லோகத்தை மட்டும் படித்தாலே கை மேலே பலன். அதுதான் நான் சொல்ல முடியும். ஓகே, எல்லோரும் நன்மை பெறணுன்ற நோக்கத்தோடு சொல்லியிருக்கேன். நம்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக பகவான் உண்டு. பகவானுக்கு இது அச்சுத பிரிய சேஷ்டிதம். இந்த துருவ சரித்திரமானது அச்சுதனுக்கு பிரியமுள்ள சரித்திரமாக இது. அதனால் தாராளமாக எல்லாரும் பகவான் சந்தோஷம் அடைஞ்சிடுவான். இந்த சரித்திரத்தை படித்தா கண்டிப்பாக வெற்றி உண்டாகும். ஓகே, இந்த யமன் தலையில் காலை வச்சு துருவன் வைகுண்டத்தை அடையிறார் இல்லையா, துருவ அடையிறார் இல்லையா, அதெல்லாம் படித்தா நமக்கு மரண பயம் நீங்கும். ஏதாவது இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்கன்னா அதனால தான் துருவ சரித்திரம் படித்தா அந்த மரண பயத்தில் தான் அவங்க விடுபடுவாங்க அப்படின்லாம் விஷயம் இருக்குது. புரியுதுங்களா? அதனால் நம்ம தொடர்ந்து பாராயணம் பண்ணுவோம். நம்ம நிச்சயமாக எல்லாருக்கும் நன்மைகள் ஏற்படும். அது எந்த சந்தேகமும் கிடையாது. சரி, ராம 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 ராம. இதெல்லாம் இன்றைக்கி காலகட்டத்தில் இதெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு. இல்லைன்னா நம்மளாம் இப்படி தூங்க வச்சுருப்போமா பாகவத புஸ்தகத்தை, நமக்கு என்ன பலன் வேணுமோ அந்த பலனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடனே படிக்க ஆரம்பிச்சிடுவோம் இல்லையா? நீங்கள் எந்த சரித்திரம் வேணால் படிச்சிங்க, எந்த சரித்திரம் படித்தாலும் எல்லா பலன்களும் கிடைக்கும். அது தொடர்ந்து அந்த ஒரு சரித்திரமே தொடர்ந்து படித்தா, இப்போ துருவ சரித்திரமே தொடர்ந்து படித்தேன்னா மனப்பாடம் ஆகிடும். ஸ்லோகங்கள்லாம் பார்த்தா நீங்கள் கதையே சொல்ல முடியும். எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பெருசாக நாங்கள் அங்கே போனோம் இங்கே போனோம், அவங்க கையெழுத்து பார்க்க தன துர்மதான் தக பணத்திமிழ் படித்தவங்க கையில் நம்ம கையேந்தி நிற்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த பாகவதம் தான் பெரிய தனமே, இதுதான் கற்ப விஷயமே. அப்போது நிர்தனாஸ்தே அபிதன்யா, வெளிப்புறமாக பணம் இல்லாதவங்க கூட இந்த பாகவத புஸ்தகம் இருந்தால் அவன் பெரிய பணக்காரன் தான். அவனுக்கு எல்லாமே பாகவதம் கொடுத்துரும். இது கற்ப விஷயம் போல். அப்போது அவனுக்கு வேண்டிய கட்டத்தில் இப்போது ஜுரம் அடிக்குதுன்றாங்க ஒரு குழந்தைக்கு. அந்த சிவஜ்வரம் கிருஷ்ணனோட சம்பாஷணம் பண்ணுறது. இது எங்கே வந்தால் 10ஆம் ஸ்கந்தத்தில் பானாசுரனோட யுத்தம் பண்ணும்போது சிவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் சண்டை ஏற்படுது. சிவன் கிருஷ்ணனே சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது சிவஜ்வரம் சிவன் பிரயோகம் பண்ணுறார், விஷ்ணு ஜுவரத்தை கிருஷ்ணர் பிரயோகம் பண்ணுறார். 2 பார்த்தா விஷ்ணு ஜுவரம் ஜெயிச்சது, சிவஜ்வரம் தோற்று போயிடுது. அந்த சிவஜ்வரம் என்ற அஸ்திரமானது தேவதையானது பகவான்கள் பிரார்த்தனை பண்ணதுனே அப்போது பகவான் சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா, நம்ம சிவஜ்வரத்தை பார்த்து அந்த ஜுவரமே உனக்கு எனக்கு நடந்த இந்த சம்பாஷணையை யார் பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஜுவர உபாதையே இருக்கக்கூடாது, ஜுவர உபாதையே இருக்காது அப்படின்ட்டு பகவான் வாக்கு கொடுக்குறான். அதாவது டிபி, அப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, டிபின்னு சொல்லுவாங்க, அதான் மலேரியா ஜுவரம், எலி காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க, டைஃபாய்டு, இந்த கொரோனா அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரச்சனைகளே வராது. எதை படித்தா அந்த சிவஜ்வரத்துக்கும் கிருஷ்ணனுக்கு நடந்த சம்பாஷணையை படித்தா அந்த ஜுவரன்ற பாதையே வராது. இதெல்லாம் பாகவதத்தில் சொல்லியிருக்கு. நம்பினா கண்டிப்பாக அவங்களுக்கும் கை மேலே பலன். அந்த
சிவஜ்வரம் வந்து கிருஷ்ண பரமாத்மா ஸ்தோத்திரம் பண்ணுற அந்த ஸ்துதியை ஒரு 2 ஆவர்த்தி பண்ணி பாருங்களேன், பிரச்சனை தீர்த்தா இல்லையா பாரு. ஆட்டோமேட்டிக்காக நோய் நொடி ஜுரங்கிறோம் எல்லாமே போயிடும். மலேரியா காய்ச்சல் அப்படின்றாங்க, என்னென்ன காய்ச்சல் சொல்கிறாங்க, எலி காய்ச்சல்ன்றாங்க, அப்புறம் ஜுரம் டைஃபாய்டுன்றாங்க, அதெல்லாம் சரியாக போயிடும் அந்த கடத்தை படித்தா. அந்த சிவஜ்வரத்துக்கும் கிருஷ்ணனுக்கும் நடந்த சம்பாஷணையை படித்தாவே எல்லாமே பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும். நோய்கள் அந்த ஜுரத்துலேருந்து அவங்க விடுபடுவாங்க. இந்த டைஃபாய்டு என்னென்னவோ பன்றி காய்ச்சல் அது தானே சொல்கிறாங்க இல்லையா, இந்த கோவைடு இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதிலேருந்து அவங்க உடனே விடுதலை அடைவாங்க கண்டிப்பாக. அது மாதிரி கட்டங்கள்லாம் இருக்குது. சில பேர் வீசிங் ப்ராப்ளம் இருக்கும், வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்மா, அதனால வாயு கோளாறு. அதுக்கு என்ன பண்ணணும்னா 5வது ஸ்கந்தத்தில் பூகோள ககோள வர்ணனையில் வருது ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை 32,000 தடவை ஆவர்த்தி பண்ணிட்டா அவங்களுக்கு ஆஸ்மா ப்ராப்ளமே கிடையாது, போய்டும். சிம்பிள் விஷயங்க இதெல்லாம், 10 வருஷம் செலவு இல்லாமல் விஷயங்க. நம்ம டாக்டர்லாம் லட்சமாக கொட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆஸ்மா ப்ராப்ளம், வீசி ப்ராப்ளம் யாருக்குன்னா இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அது எந்த ஸ்லோகம்னு சொல்கிறேன். அது 5வது ஸ்கந்தத்தில் நான் கொஞ்சம் போய் தேடினா தான் தெரியும். அந்த 5வது ஸ்கந்தத்தில் பூகோள ககோள வர்ணனையில் ஒரு ஸ்லோகம் வருது. அது வாயு கோளாறை போக்குறதுக்கான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை நம்ம ஆவர்த்தி பண்ணோம்னா ஒரு 32 தடவை ஆவர்த்தி பண்ணோம்னா அவங்களுக்கு ஆஸ்மா ப்ராப்ளம், வீசி எல்லாமே பறந்தே போயிடும். ஆமாங்க, அப்படிப்பட்ட பலன்களை சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட பலன் எனக்கு தெரியாது, பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொன்னார். அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டா அவங்களுக்கு வீசி ப்ராப்ளம், ஆஸ்மா ப்ராப்ளம் எல்லாமே போயிடும். அந்த ஸ்லோகத்தை ஒரு 32 தடவை ஆவர்த்தி பண்ணணும் சொல்லுங்க, அதுக்குள்ளவே சரியாக போயிடும். இது மாதிரி எல்லா நோய்களுக்கும் மருந்தாக இருக்குது பாகவதம். பபா ஔஷதாத் ஸ்தோத்திர மனோபிராமாத், கேட்கறதுக்கு இனிமையாக இருக்குது பாகவதம். அதே சமயத்தில் பார்த்தா பெரிய பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சரி, ஓகே, இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ஏன்னா பல விதமான நோய்களை போக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் நான் என்ன சொன்ன, துருவச்சரித்திரம் மொத்தம் படித்தாலே போதும். அது மாதிரி நம்ம கை மேலே பலன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கோபத்தின் உத்தாரணம் கட்டத்தை படித்தா அவன் பிரச்சனை தீர்ந்துன்னு ஒரு மகாத்மா சொன்னார்னு சொல்லிட்டு 10 தடவை ஆவர்த்தி பண்ணுன்னு சொன்னேன். 10 தடவை ஆவர்த்தி பண்ணல, 5 தடவை ஆவர்த்தி பண்ணும்போதே பிரச்சனை தீர்ந்து போச்சு. அது மாதிரி இது பாகவத புஸ்தகத்தை வீட்டில் தூங்க வைக்காதீங்க, எடுத்து பாராயணம் பண்ணுங்கள், உயர்ந்த பலனை அனுபவிங்க. ராம 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 ராம. அகல கால வைக்கிறது தான் நம்ம சப்தாக முறைப்படி பாராயணம் பண்ண முடியாது. ஒரே ஆள் பாராயணம் பண்ண முடியாது. ஒரு 2-3 பேர் இருந்தால் பாராயணம் பண்ணலாம். அப்போ நம்ம அத்தியாவசிய தேவை என்ன, நம்ம பலன்கள் கிடைக்கணும் இல்லையா, அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு தாராளமாக சில கட்டங்களை பாகவத்தில் சொல்லியிருக்கு. அந்த கட்டத்தை எடுத்து படிக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் வந்து கைதவ புரோஜித பலனை எதிர்பார்த்து பாகவதம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்க கண்டிஷன்னா அது அப்படி தான் அப்போ ஆரம்பத்தில் பலனை எதிர்பார்க்காம கிருஷ்ண பக்தியோடு வந்து பாகவதத்தை நெருங்கணும். அப்போ தான் பாகவதம் பூர்ண பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுகாச்சாரியர். அப்படின்னும்போது பாகவதம் வந்து என்னென்னா, அதாவது இப்போ எனக்கு அப்படியே ஸ்டக் ஆகி போயிடுச்சு, மைண்டு அப்படியே ஸ்டக் ஆகி போயிடுச்சு. அதனால் பாகவதன்றது என்னென்னா நம்மளுக்கு ஒரு படகு மாதிரி, சம்சார சாகத்தை கடத்தி வைக்கக்கூடிய படகு மாதிரி நம்மளை அப்படி கொண்டு போயிடும் அழகாக. பாகவத வழியில் நடந்தால் போதும். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குது பாகவதத்தில். முதல் புரிஞ்சுங்க, அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சிங்கன்னா சந்தோஷம். பூர்ண பிரம்ம சனாதனம் கிருஷ்ண பரமாத்மா. சரி, அதனால் சரி, நிறைய படிக்கணும் முடியல, துருவச்சரித்திரம் மட்டும் படித்தாலே போதுமானது. என் அனுபவம் எனக்கு தெரிஞ்சது நான் அதான் சொல்ல முடியாது, தெரியாதுன்னு நான் சொல்ல முடியாது இல்லையா. ஆனால் மகான்கள் சொல்லிக்கிறாங்க இந்த கட்டங்கள்லாம் படித்தா ரொம்ப விசேஷம்னு. அந்த கட்டத்தை படித்து பலன் கிடச்சிக்குது. இப்போ கஜேந்திர ஸ்துதி 3 அத்தியாயம் தான், கஜேந்திர மோட்சம். அதை படித்தா செல்வம் நல்லா சேரும், செல்வம் செழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கடைப்பிடிக்கிறதும் இருக்காங்க. இப்போ நான் பூகோள ககோள வர்ணனையில் 5வது ஸ்கந்தத்தில் பூகோள ககோள வர்ணனையில் ஒரு ஸ்லோகம் இருக்குதுன்னு சொன்னேன். அதை 32 தடவை ஆவர்த்தி சொன்னாங்கன்னா
அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம், இந்த வாயு கோளாறுலாம் இருக்காதுன்னு சொன்னேன். அப்போ நடந்திருக்கு நிறைய பேருக்கு, அதனால் சொல்கிறேன். இது பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமியே சொல்லியிருக்கார், அது மாதிரி நடந்திருக்கு அவங்களுக்கு. அதனால் தாராளமாக அதை பயன்படுத்திக்கலாம். யாருன்னா அது மாதிரி வீசிங் ப்ராப்ளம், வாயு கோளாறு பிரச்சனை இருந்ததுன்னா அவங்க கமெண்ட்ஸில் தெரிவிச்சிங்கன்னா, நான் அந்த ஸ்லோகம் என்ன எங்கே இருக்குன்றது நான் பாகவத்தில் நான் அதை டிட்டோவாக அது நானே கொஞ்சம் தேடினேன், அது எந்த இடத்துல இருக்குதுன்னு. அது நான் கண்டிப்பாக அந்த ஸ்லோகத்தை இந்த இடத்துல இத்தனை ஸ்லோகம் நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். அதை நீங்கள் 30 தடவை ஆவர்த்தி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பிரச்சனையெல்லாம் தீரும். பிரச்சனை தீர்க்கறதுக்காக தான் நம்மளுக்கு பாகவதம் ராமாயணம் விட்டு போனாங்க. நம்ம சேமமாக இருக்கணும், நம்ம குழந்தைங்க சேமமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம தாத்தாக்கள் ஆகிய நம்மளாம் ஏதோ ஒரு ரிஷி கோத்திரத்தில் தான் வந்திருப்போம். அந்த ரிஷிகளானவங்க விட்டு போயிருக்காங்க. வியாசர், வால்மீகி போன்ற ரிஷிகள்லாம் நம்ம சேமம் அடைகிறதுக்காக தான் இது மாதிரி பாகவத ராமாயணத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நாம் படித்து பயன்பெறலன்னு சொன்னால் அது யார் மேலே தப்பு? நான் புஸ்தகத்தை தூங்க வச்சா அது யார் மேலே தப்பு? அப்போ அந்தந்த கட்டங்களை எடுத்து படிக்கணும். படித்தோம்னா கண்டிப்பாக நம்ம பிரச்சனைகள் சால்வ். ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கர்மா குறையும், புரியுதுங்களா? பாப விளைவுகள்லாம் எரிச்சு சாம்பலாகிடும். ஆமாம், இந்த சரித்திரத்தை படித்தா நமக்கு எல்லா பாபத்தையும் போய்கிடும் அப்படின்னு எத்தனையோ சரித்திரங்கள் இருக்குது பாகவத்தில் பார்த்தா. அப்போது அந்த பாவம் போகணவா, பாவம் போகணும் இல்லை அப்படின்னா அந்த கட்டத்தை படிக்கணும். பிருது சக்கரவர்த்தி சரித்திரத்தை படித்தாலே பாவம் போயிடும் சொல்லியிருக்கு. துரச்சரித்திரத்தை படித்தாலும் போதும் பாவம் போயிடும் சொல்லியிருக்கு. அப்போது அந்த பாவம் கலங்க நீங்கனாவே, நம்ம பரிசுத்தமாயிட்டோம்னாவே நம்ம பிரார்த்தனைகள் பலிக்கும் இல்லையா? நம்ம சங்கல்பம் நிறைவேறும். அதனால் மகான்கள் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணமே தவிர நம்ம எதுவும் மாற்றிடக்கூடாது, புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. ராம 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 ஸ்ரீ ராமநாத சிங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். அதாவது இது பாகவதத்தில் மட்டும்தான் இருக்குது, ராமாயணத்தில் மட்டும்தான் இருக்குது, பாகவதத்தில் அப்படின்னு நம்ம இந்த பேதத்தை விட்டுடணும். உங்களுக்கு எது வாட்டமாக இருக்குதோ, எது ரொம்ப பிடிச்சிக்குதோ, எது உங்களுக்கு வாட்டமாக இருக்குதோ, பாகவதம் மாத்திரமே போதும். அதுலேயே உங்களுக்கு எல்லா பரிகாரங்களும் இருக்குது. படித்து பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, எனக்கு பண வரவு வந்ததுன்னு சொன்னேன் வாமனாவதாரம் படிக்கும்போது. இது வாமனாவதாரத்தில் பார்த்தா என்னென்னா மொத்தத்துக்கு பிடிங்கின்னு நடுத்தர நிற்க வைக்கிற கதை தான் வாமனாவதார கதையே. பலி சக்கரவர்த்தியை மொத்தத்தையும் அபகரித்து நடுத்தர நிற்க வச்சார் யார்? வாமனர். அதுதான் கதையே. ஆனால் நம்பி போகிறவங்களுக்கு, அந்த வாமனாவதார சேதம் போகிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நன்மைகள் நடக்குது. இப்போ எனக்கே நடந்துக்குது, வரவு ஏற்பட்டது. அது சொன்ன 2 இடத்துலேருந்து வரவு வர வேண்டியது, அந்த வரவானது ஏற்பட்டதுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ எப்படி ஏற்படுது? இதே பலி சக்கரவர்த்திக்கு பார்த்தா மொத்தத்தையும் பிடுங்கினாங்க அது வாமனாவதாரத்தில். ஆனால் பிள்ளை சொர்க்கம்னு சொல்லக்கூடிய சுதரலோகத்தில் பார்த்தா எல்லையற்ற ஐஸ்வர்யங்களை பகவான் கொடுத்துட்டான். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தியினுடைய சரித்திரத்தை படித்து நம்ம நடுத்தர நிற்க மாட்டோம். நமக்கு எல்லா லக்ஷ்மி மணால் ஆகிய பகவான் நமக்கு எல்லா விதமான வசதிகளை, சந்தோஷத்தை, அத்தியாவசிய தேவைகளை பகவான் கண்டிப்பாக பூர்த்தி பண்ணுவான். சரி, ஓகே. ராம 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 ஜெய் ஸ்ரீராம். அதனால் பாகவத்துலேயோ ராமாயணத்துலேயோ நிறைய கட்டங்கள் இருக்குது. அதில் நம்ம சில விஷயத்தை மாத்திரம், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, துரோச்சரித்தை மாத்திரம் படித்தாலே நம்மளுக்கு எல்லா பலன்களும் சித்திக்கும். ஓகேவா? ராம 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 ஸ்ரீ ராமநாத சிங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சத்குரு மகாராஜ்க்கு ஜெய், சகல சோதமல்லிக்கு ஜெய். ராம 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 ராம